வெல்கம் டு வயநாடு மக்களே. வயநாடுக்குள்ள காலை வச்சுட்டோம். பூக்கட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் ஏதோ அங்கே இருக்குது பாருங்கள். கேரளா. ஐயோ பின்னாடி வந்துட்டாரே. அங்கே போகிறதுக்கு எதுக்கு ஒரு எங்கே நிறைய இப்படியே போயிருக்கலாமே. ஓ, தார் மாடிஃபிகேஷன். கேரளா வெட்டினரி அண்டு அனிமல் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ப்ரோ அது காலேஜ் ப்ரோ. ப்ரோ இது காலேஜ் ப்ரோ. ஆமாம், முன்னாடி போட்டிருக்காங்களே கேரளா வெட்டினரி சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி. காலேஜுக்குள்ளே போயிட்டு இருக்கிற வரப்ப அது விமென்ஸ் காலேஜ் தான். அட்டி நுணுக்கி போடுவாங்க நுணுக்கி. அட நிஜமான காலேஜ் தான் அது ப்ரோ. இது காலேஜ் ப்ரோ. காலேஜ் ப்ரோ. அது அங்கே என்ன இருக்குது? ஓ காலேஜுக்குள்ளே இருக்குதா? இல்லை ஆர்ச்சில் வந்துட்டு காலேஜுன்னு தான் போட்டுருந்துச்சு, அதான் கேட்டேன். இதே தான் நானும் சொன்னேன். உங்கள் பாஸ் என்ன பாஸா லூஸா? நான் சொன்னேன், யாரும் கேட்குறதே இல்லையே. என்னை யாரும் சொல்கிற பேச்சு கேட்டுருக்குறாங்க. காலேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு தான் அடிவாக விட்ருப்பாங்க. ஓ கேங் செல்ஃபீஸ். எங்கடா போகலான்ட்டு அங்கேயே நிற்கிறாங்க. முன்னாடி பாருங்க, சரியான மிஸ்டாக இருக்குது மக்களே. மழை வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பேகுக்கு மட்டும்தான் ரெயின் கவர் இருக்குது. நம்மளுக்குலாம் ஒரு கவரும் இல்லை. கேமரா ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டு ஓட்ட வேண்டியதுதான். கம்முன்னு ஓட்டு 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 ஓட்டுன்னு, வேறு வழியே கிடையாது. சரியான மிஸ்டாக இருக்குது மக்களே, சரியான மிஸ்ட்டு. If you in depressed, take your bike and fill the tank and explore the world. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பில்டிங்கு. என்ன கார்காரனோட சண்டை போடுறாரா? இது என்ன ஊர்? அந்த என்னமோ வித்ராஜி சம்திங் என்னமோ இருந்துச்சு, அந்த ஊருன்னு நினைக்கிறது. ஆமாம் 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 ஆமாம். இதுக்கப்புறம் தான் வந்து கல்பட்டா வரப்போகுது. கல்பட்டா கேரள பெண்குட்டி. ஓ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல அதெல்லாம் கூல் காலேஜ் போகிறாங்க. கூல் காலேஜ். எஜுகேஷன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் மக்களே. அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட கார்டு இருந்தால் பிடிங்கிக்குவானுங்க, ரூபா இருந்தால் எடுத்துக்குவானுங்க, சோறு இருந்தால் கூட பிடிங்கிட்டு விட்ருவாங்க. பட் ஆனால் நம்ம எஜுகேஷன் மட்டும் யாராலையும் நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ எஜுகேஷன் இஸ் மஸ்ட். ஸோ வெல் எஜுகேட், லேர்ன் இட் அண்டு அப்புறம் என்ன ஸ்டடிங் மெட்டீரியல் ஒலாத்திரம் போட்டுக்கிட்டு ஏறு 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 போய் போலாம் ஏறு. ரொம்ப நாள் ஆசை வயநாடு வரணும் வயநாடு வரணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அது வந்து இந்த ஒரு பிளானில் பர்ஃபெக்டாக நடக்குது. எதிர்பார்க்காம நடக்குது. வயநாடு கோழிக்கோடு ரெண்டுமே வந்து ஒரு வித ஆசை இருந்துச்சு. இந்த பிளேஸெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்க்கணும், கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அது தானாக அன்அக்செப்டடாக நடக்குது. ஏன்னா நான் வந்துட்டு மொத்த பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து பார்த்திபன் ப்ரோட்டையோ அருண் ப்ரோட்டையோ டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே ஃப்ளோவாக போகும்போதே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். ஸோ அதனால் எல்லாமே அன்அக்செப்டடாக இருக்கிறதுனால ரொம்பவும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது. அண்டு முக்கியமான விஷயம், ஸோ அதனால் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. நான் முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சுற்றி இருக்கிறத பார்க்குறது, ரோட்லேயே கவனம் வச்சுட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் வார்த்தை வரல. ஏன் அப்பா 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 உன்னை நினைக்கும் போதெல்லாம் கவிதையாக வருது. ஆனால் அதை எழுத நினைக்கும் போது தான் வார்த்தை முட்டுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கமல் மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிட்டு நான் யாதவ் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மாறி போச்சா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயோ இது கமல் மாதிரி இல்லை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை முட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை கொட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நானும் இங்கு சௌக்கியமே.
மந்தி 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 நேற்று சாப்பிட்ட மந்தி வேணா, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஆரடி காத்தே விவியலையேத்தே. பரவாயில்ல மக்களை, எம்டி வந்து நல்லா காம்பேக்டாக சின்னதாக இருக்கிறனால சைடு போடுறதுக்கு கேப் அடிக்கிறதுக்கு சல்லு 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 சல்லுன்னு ஏறிடுது. வண்டி லென்த்தும் கம்மியா, ஸோ அதனால் ஹேண்ட்லிங் வந்து மஸ்ட் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. இந்த V4 பக்கம் போகிறதுக்கு பதிலாக யமகா பிராண்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா எம்டி போயிடலாம். பெஸ்ட்டு, ஒர்த் ஆஃப் மணி. நல்ல மைலேஜ், நல்ல பிக்கப், நல்ல பவர் 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 பவரே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பிளாக் பெல் இல்லாமல் இன்னொரு வண்டியில் இவ்வளோ லாங் கிட்டத்தட்ட 680 கிலோமீட்டர் பக்கமாக ஓட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் அதர் வெஹிக்கிளில். பார்த்திபன் சொன்ன மாதிரியே டீ பிளான்டேஷன் இருக்குது. டீ பிளான்டேஷன், தேயிலை தோட்டங்கள் தான் மேலே இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். அங்கே ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ஒன்று, ஜீப் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே தாண்டி வந்துட்டுனா அதான் தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம். இதிலிருந்து தேயிலைகளை கொள்முதல் செய்து அதை ஃபேக்ட்ரிக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, ஃபேக்ட்ரிக்கு தமிழில் வந்து மறந்து போச்சு. ஸோ ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் அதை வந்து டீ தூளாக மாற்றுவாங்க. இங்கெல்லாம் தேயிலை தான் போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. நிறைய அட்வென்ச்சர் பார்க்ஸ் இருக்கு மக்களை. இங்கே பாருங்களா, அதான் அங்கே பாருங்க, திரும்புகிற பக்கம்லாம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பக்கம் வச்சுருக்குறாங்க. தேயிலை முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வெயிட் வச்சுருக்குறாங்கன்னு. இங்கே ஸ்டே போடுற மாதிரி இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம தான் இங்கே ஸ்டே பண்ணலையே. இன்னொரு டைம் வயநாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குனே தனியாக வருவோம், தனியாக. கல்பட்டா நேராக போகணும். இந்த மாதிரி ஊர்லலாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் மக்களே. சம்மர் டைமில் வெயில் எப்படி இருக்குன்னு தெரில. ஹெச்பி இங்கே பெட்ரோல் எவ்வளோ, பவர் 114 ரூபா, பெட்ரோல் 106 ரூபா. நம்ம ஊரை விட இங்கே 3 ரூபா தான் அதிகம். ஊட்டி ரோடு, மைசூர் ரோடு. ஓகே முன்னாடி பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி. அப்புறம் வாழைமரம் சூப்பராக இருக்குது மக்களே. சரியான மிஸ்டி கிளைமேட்டு. முன்னாடி ரோடு நீட்டாக இருக்குது. சூப்பர் பிளேஸ், சூப்பர் ஊர். ஓ நோ மக்களே, இப்படி இருக்குது. பொங்கல் லீவுலாம் வந்திருந்தா இன்னும் பொங்கல் வச்சிருக்கலாமாட்டிருக்கே. கிளைமேட் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டிசம்பர்லலாம் வந்தோம்னா இங்கே சரியான கிளைமேட்டாக இருக்கும். வின்டர் இஸ் கம்மிங். அப்படியே ஃபுல்லாக பாறையாகவே இருக்குது. மேலே ஒரு கோயில் இருக்க மாட்டிருக்கு. அதான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பந்திப்பூர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் ரோடு. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடிய ரோடு. இப்போ வந்து நம்ம கல்பட்டாலேருந்து பந்திப்பூர் போகிற வழியாக போயிட்டுருக்குறோம். முத்தங்கா, அதுக்கப்புறம் நம்ம சுல்தான் பத்திரிக்கு அப்புறம் அப்படியே குண்டல்பேட்லேருந்து சாம்ராஜ் நகர்லேருந்து அப்புறம் ஆஸ் யூசுவல் எப்பவும் போல் போகிறது தான். ஐயோ எம்மா சூப்பரு. நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு போட்டிருந்தாங்க. இது தான் இருக்குது. அப்பா சூப்பராக இருக்குது. ஆனால் ரோடு இல்லை, சைடில் இருக்கிற பிளேஸு. சோறு கீறு வாங்கி தருவாங்களா? கல்பட்டா வந்தால் சோறு வாங்கி தரேனாங்க. இவங்க போகிறத பார்த்தா பந்திப்பூர் தான் போய் நிறுத்துவாங்களாட்டிருக்குதே.
டீப்பாக கீழே இறங்குது. டிஸ்கவரில் தலைவன் வராரு பாருங்க ஒருத்தன், தி கேரளா பாய். காது ஃபீலிங் இன்னும் என்னடா அந்த ரோடு இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுதா? ஓ அப்படியா, அது கல்பட்டா சிட்டி விட்டு வெளியே வந்து இங்கே மறுபடியும் ஜாயிண்ட் ஆகுதாட்டு இருக்குது. ஆமாம் ஆமாம் அப்படி தான், அப்படியே தான். தமிழ் எழுதிக்கிறாங்க கல்பட்டா டவுனு. அதான் நம்ம டவுனை விட்டு இப்படி அவுட்டரில் வந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே, டவுனுக்குள்ளே வந்திருந்தா டவுனில் வந்திருப்போம், டிராஃபிக் இல்லாமல் வந்துட்டு வெளியே. மைசூர், முல்தான் பத்ரி, சுல்தான் பத்ரி, இங்கே என்ன பெங்களூரு. இப்போ எந்த பக்கம் போவாங்க? சுல்தான் பத்ரி நேராக தானே போட்டிருந்தாங்க. நான் மொத்தத்தில் பந்திப்பூர் வழியாக போகணும். பந்திப்பூர் இந்த ஒரு போர்ஷனில் இறங்கிட்டேன்னா கம்ப்ளீட்டட். டபுள் சைட் ஆஃப் பந்திப்பூர் நேஷ்னல் ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டட். ஆடடா ஒரு தேவதை வந்து போகுதே இந்த வழியில், வழியா இது இன்பமா என்ன ஆகுமோ, இவள் யாரோ யாரோ உயிரே இல்லை கப்பிள்ஸு, உயிரே உயிரே எங்கோ பறக்க வச்ச, அடி எனக்குள் நானே பேசி சிரிக்க வச்ச, கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவன்டா, படைபலம் உண்டவன்டா, தலைகணம் விட்டவன்டா, படைபலம் உள்ளவன்டா, தலைகணம் விட்டவன்டா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன். அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஊரே உன்னை ஏமாத்திட்டு போயிடும். அதுதான் நடக்கும் பார்த்துக்க. அப்படி அதுக்காக வந்து கெட்டவனா இருங்கலாம் சொல்ல வரல, நல்லவனா இருங்க, ரொம்ப நல்லவராக இருக்காதீங்க. தலைவர் சொல்கிற மாதிரி நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காத. பிகாஸ் இந்த உலகம் எந்த நேரத்தில் யார் எப்படி ஏமாற்றுவாங்க, யார் நம்மளை விட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி ஒன் பிளைண்ட்லி. ஏன்னா ஆழமாக ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவங்க நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க, நம்மளை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் யார் மேலேயும் அதிகமான பாசம் வைக்க வேண்டாம், யார் மேலேயும் அதிகமான நம்பிக்கை வைக்காத. உன்னை நம்பு, உன் மேலே பாசம் அதிகமாக வை. லவ் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான் பெட்ரு. ஏன்னா நீ ஒன்றை எந்த காலத்துலையும் நீயே ஏமாற்றிக்க முடியாது. ஸோ அதனால் நாம் நம்மளை நம்புறது பெட்ரு. அதர் பர்சன்ஸை யாரும் நம்பாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. மோஸ்ட்டாக அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா லைஃப்பில் யாருமே கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது கிடையாது. நம்ம மட்டும்தான், நமக்கு நாம தான். இதில் நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் விட்டுருங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்து என்றைக்குமே அவங்க வந்து நமக்காக வாழக்கூடிய ஒரு பர்சன்ஸ், ஒரு ஜீவன், ஒரு கடவுள். ஸோ அவங்கள வந்து நம்ம இதுக்குள்ளே இழுக்க வேண்டாம். அது இல்லாமல் அனதராக வெளியிருந்து வரக்கூடிய ஒரு சில உறவுகளும், வெளியிருந்து வரக்கூடிய ஒரு சில பர்சன்ஸை வந்து நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்புறது, அவங்க மேலே ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, அவங்க நம்மளுக்கு எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வேணாம். ஸோ அப்படி நினச்சி இருந்தோம்னா அது கடைசியில் வழியில் தான் போய் முடியும். என்ன தலைவன் மண்டை சொல்லிடுறப்பல என்ன ஆச்சு இவருக்கு? அங்கே நின்று பார்த்திபன் வந்துட்டு மேப் செக் பண்ணிட்டு இருந்தார். நானும் அருண் ப்ரோ ஒரு சந்தோன்னு போகுது பார்த்தாலே உள்ளே போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டார். என்னை பிடிச்சி வாடா என்ன உள்ளே போகலான்னு. இங்கே வந்தால் இது எங்கே போகுதுன்னே தெரியல. எங்கேயோ காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம். போச்சு ஏதோ ஊடு, சண்டைக்கு வந்துடுவாங்க. தலைவா ஓடி போயிடலாம், இப்படியே கீழே இறக்கி அந்த வழியாக போயிடலாம். அந்த பக்கம் வழி இல்லையா? முட்டு சந்தா? சரி அப்போ டேக் யூ-டர்ன். எங்கே மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரா? ஐயோ போச்சு தலைவா, வீட்டுக்குள்ளெலாம் போகக்கூடாது தலைவா. சிறப்பு, நல்லா சம்பவமாகி போச்சு. எந்த சந்து கிடைச்சாலும் சித்து பாட்டிடுறது. ஆனால் நல்லா இருக்குது ஏரியா. காப்பிக்காய் மேலே பாருங்கள், தலைக்கு மேலே. அங்கே
ஐயோ இவனது வேறு ட்ராக் டயராக போச்சே, நிற்காதே. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பிளாக் பெல்லையேன்னு லைட்டாக வருத்தமாக்கிறது. குளம் குட்டை முதலகத்தில் வளர்த்துறாங்களா, கூண்டு போட்டு சூப்பராக நீட்டாக வச்சுருக்குறாங்க. இந்த வீடெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, எல்லாமே கேரளா ஸ்டைல் வீடு. ஆடாடாடாடாடாடா நாமக்கல் இப்படி வாழ்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள், தனிமையாக வந்து ஜாலியாக. அதான் எல்லாம் காஃபி கொட்டை இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. ஆடா இந்த பூவை பாருங்கள், ஒய்லெட் கலர், என்ன பூவுன்னு தான் தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தின்னு செம்பருத்தி இருக்கு. ஆடா இந்த வீடு சூப்பராக இருக்குது, தார் 4x4 வீட்டு கலர்லேயே கார் வாங்கி வச்சுருக்குறாங்க. தென்னை மரத்தில் பாருங்கள், துளியோடு தென்னை மரத்துலேயே காய் இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ அப்படி ஓட்டுறான் ப்ரோ, எனக்கு ஒரு சைடில் மூச்சே நின்று போச்சு ப்ரோ. பஸ் ஓட்டுற மாதிரியா ஓட்டுறானுங்க அவனுங்க. இங்கே வந்துட்டான் இது வரைக்கும். எனக்கு ஒரு சைடு மூச்சே நின்று போச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ கேரளா டிரைவிங்கு. மக்களே ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே, அந்த மனுஷன் தூக்கி இருப்பானுங்க, இன்ச்சு கேப்பில் வெளியே வந்துட்டார். பஸ்ஸுக்காரன் அவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓட்டுறோம், உள்ளே அத்தனை பேர் இருக்காங்க, ஆப்போசிட்டில் வரதும் உயிருங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. சௌரிய மாரி இவ்வளோ தூரம் ஏறி வரானுங்க. எனக்கு ஒரு சைடில் அப்படியே பிளைண்டாக ஆகிப்போச்சு மைண்டு கீண்டு எல்லாமே. ஐயோ சாமி. அதான் அடே என்னடா டேய், பைக் வருதுன்னா அவ்வளோ அசால்ட்டு இவனுங்களுக்கு. நான் பொதுவாக யாரையும் அப்படி பேச மாட்டேன், வாடா போடன்னு டென்ஷன் பண்ணுறாங்க மக்களே. அவங்களுக்கு என்ன பைக்கை டச் பண்ணால் சேதாரம் நமக்கு தான், உள்ளே உக்காந்துக்குவாங்க நல்லா ஏறி மேலே. பொதுவாக டிரைவருங்களை மதிக்கிறவங்க நம்மளையே இப்படி டென்ஷன் பண்ணி பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹேர்பின் பென்சில் ஹார்ன் அடிக்கிறது கிடையாது, வர ஸ்பீடுக்கு அப்படியே கட் பண்ணுறது. ஐயோ சாமி. இன்னும் சுல்தான் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. இது என்ன ஒரு என்னமோ ஒரு ஊர், தலைவர் முன்னாடி போயிட்டாப்புல, நம்மளால் எங்கன்னு தெரியல. பிரகாஷ் இங்கே டோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்களா? ஓகே. ஐயோ அம்மா. இதுதான் சுல்தான் பத்திரி. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா, கடை, துணி கடை. இதுதான் மக்களே சுல்தான் பத்திரி, வயநாடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுல்தான் பத்திரி. இந்த ஊருக்கு எதனால சுல்தான் பத்திரின்னு பேர் வச்சாங்க? சுல்தான்னா திப்பு சுல்தான், அப்புறம் வந்துட்டு போர் வீரர்கள், ராஜாக்கள், மன்னர்கள். ஆட நாங்களாம் காணாமல் போல, முன்னாடி வந்து ஜஸ்ட் மிஸ் தலைவா கேரளா பஸ்காரன் பார்த்திமில் தூக்கியிருப்பான். எனக்கெல்லாம் மூச்சே நின்று போச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணேன், அவர் தான் கேட்கணும். நல்லா பெரிய ஏரியாவாக இருக்குதுங்க. ஏன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது எல்லா பில்டிங்கும். நந்தினி ஜி மார்ட், அங்கே ஒரு சர்ச்சு, நல்லா பெரிய சர்ச்சாகவே இருக்குது மக்களே. அங்கே பாருங்க தான் அழகாக இருக்குது. இந்த வயநாடு இந்த கேரளாக்குள்ளே வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இந்த பக்கம்லாம் ஒஸ்ட்டு டிரைவிங்க, சுத்தமாக சரியில்லை. சௌரியத்துக்கு வண்டி ஓட்டும். அதுவும் முக்கியமாக இந்த ப்ளூ கலர் பஸ்ஸு, பிங்க் கலர் பஸ்ஸில் வராங்க பாருங்கள். இந்த பஸ்ஸுக்காரங்கள்ட்ட மட்டும் பார்த்து கொஞ்சம் ரொம்பவுமே கவனமாக இருங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது.
பரவாயில்ல, நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது. எதனாலும் சுல்தான் பத்ரின்னு பேர் வந்துச்சுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பத்ரின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னன்னா அது ஒன்றும் சரியில்லை ப்ரோ.